ரொம்ப பெரிய ஒரு சாதனை. உங்களோட கரகோஷங்களால் அவங்க எல்லாரையுமே நீங்க பாராட்டலாம். அதை ஏற்றிட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். நாளை 6 மணிக்கு ஏறிது. என்னது திருக்குறளுக்கு பெருமை சேர்ப்பதற்காக இத்தகைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த போது தமிழர்களிடையே இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கும் என்பது ஒரு புதிய விஷயம். இந்நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வருகை தந்துள்ள மூத்த தமிழறிஞர்
ஐயா விஸ்வநாதன் அவர்களை வருக வரவேற்கிறேன். ஐயா சந்தோஷம் அவர்களை வருக வரவேற்கிறேன். எனது ஞான தந்தையின் மகன் ஐயா GK வாசன் அவர்களை வருவதற்கென வரவேற்கிறேன். மற்றும் உங்கள் அனைவரையும் வருவதற்கென வரவேற்கிறேன். ராமராஜ் காட்டன் குடும்பத்தினரையும் வருவதற்கென வரவேற்கிறேன். திருக்குறள் பல்வேறு வடிவங்கள் எடுத்தாலும் இதுவரை திரை வடிவம் எடுக்கவில்லை. அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேலையாகவே இருந்து இருக்கிறது. அதனால யாரும் எடுக்கல. எங்க அலுவலகத்துக்கு ஒரு ஆள் வந்தார், வந்து திருக்குறளை படமா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எங்களுடைய காமராஜ் படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெயராஜ் அவர்கிட்ட சொன்னேன், ஜெயராஜ் இதை நம்ம வந்து படமா பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, ஐயா இது கடினமான பணி அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப அதை நம்ம தான் பண்ணணும். கடினமான பணிகளுடைய முடிவுகள் நமக்கு தெரியாது. அது காலங்காலமாக விதிக்கப்படும். பாரதியை பத்தி படம் வந்தது, காமராஜரை பற்றி படம் வந்தது, பெரியாரை பற்றி படம் வந்தது, அவைகளின் மகாத்மா காந்தியை பற்றி படம் வந்திருக்கிறது, அம்பேத்கர் பற்றி படம் வந்திருக்கிறது. அந்த வரிசையில் இது உலக தமிழர்களை சென்றடையும். பெருந்தலைவர் காமராஜர் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ரமணா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் திருக்குறள் வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம். உலகில் தலை சிறந்த அற இலக்கியம் தமிழரின் பெருமைமிகு அடையாளம் திரைப்படமாக தயாரிக்கப்படுகிறது. துவக்க விழா. இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்கள் இருவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய AJ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் செம்பூர் ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த படம் 100% வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற தங்களுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிற ராமராஜ் காட்டன் நிறுவனத்தினரை மனதார பாராட்டுகிறேன். வலை தமிழ் மாத இதழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய முரளி அவருடைய மௌனராகம் இசை நிகழ்ச்சியிலே பாடிய பாடகர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் இந்த புத்தாண்டில் மேலும் தங்களுடைய பணி சிறந்து தமிழகம் முழுவதும் திருவள்ளுவருடைய ஆசியால் அவர்களது குரல் ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் அவருடைய தமிழ் பற்று தமிழ் பணியை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தேசிய எண்ணம் கொண்ட நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலே பலருக்கு அவருடைய உயர்ந்த பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும்
முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. வள்ளுவர் திருவள்ளுவரை இன்று உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் அவர் வணங்கி வாழ்த்தி சொல்லுகின்ற சொற்களை உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். இந்த அற்புதமான விழாவிலே எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் ஐயா ஏகே வாசன் அவர்களே, அன்புக்குரிய விஐடி என்றாலே வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே, அன்புக்குரிய இளவல் பாலகிருஷ்ணன் அவர்களே, விருது பெற்ற அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று திருவள்ளுவர் பற்றி திருவள்ளுவர் தினத்தன் அன்று திருவள்ளுவர் பற்றி நமது படம் எடுக்க போகின்றார். திரைப்படம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஆனாலும் துணிந்து அவர் எதையும் செய்யக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் படத்தை எடுத்தார். இன்று ஐயன் திருவள்ளுவர் திருப்படத்தை எடுக்க போகிறார். வள்ளுவர் படம் திருவள்ளுவர் படம் உலகமெல்லாம் சென்று எல்லா குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி. ஆக இந்த விழா வெற்றி விழா. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று, பாடியவர்களை நான் பார்த்து முன்னோர்கள் இல்லை நாளில் என்ன அற்புதமான பாடல், என்ன அற்புதம் பாடலெல்லாம் கேட்டு கேட்டு உள்ளத்திலே அப்படியே மன கசி